வீடியோ போடும்போது பார்த்து போடணும். அதாவது காப்பிரைட் ஆகாத மாதிரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாத மாதிரி பார்த்து நம்ம போடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளாவே பேசி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அது கண்டென்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம வாய்ஸை வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது காப்பிரைட் அந்த மாதிரி எதுவும் வராது. முடிஞ்ச வரைக்கும் தேங்க்ஸ் அக்கா. ஓகே அக்கா. அதனால இப்போ வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. நிறைய உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி போடுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, நீங்க எதுல ஸ்ட்ராங்குன்னு பாருங்க, அந்த விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப போடுங்க. பாய்ஸ் அக்கா குட் மார்னிங் ஒர்க்கு பாய் அக்கா, கோயிங் மார்னிங் ஒர்க் இருக்கு அக்கா. ஓகே ஓகே பாய். பாருங்க பாருங்க. ஓகே பாய்மா. நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பாருங்க, அந்த விஷயத்த வந்து வீடியோவை போட்டாலே போதும். அதை பத்தி நீங்க பேசி போட்டாலே போதும். குக்கிங் செய்ய தெரியுமா, குக்கிங் பண்ணி போடுங்க. இப்போ வந்து நிறைய குக்கிங் சேனல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நீங்க குக்கிங் போடுறீங்க அப்படின்னா போடுங்க. இல்லைன்னா வந்து ஹாய் ஹாய் ஆரிஃப் கான், குக்கிங் பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து வேற எதுலையாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க வந்து வீடியோஸ் எடுத்து நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். நான் இப்போ குக்கிங் வந்து பண்ணிட்டு தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து குக்கிங் எடுத்து போறதுக்கு டைம் இல்லை. அதனாலதான் கொஞ்சம் மோட்டிவேஷனலா பேசுறது, பிசினஸ் பண்றது, அப்புறம் நிறைய இப்ப யூடியூப் பத்திலாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, இது முதல்ல வந்து நமக்கு இன்னும் பணம் வரல யூடியூப்ல இருந்து. சரி, சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை வந்து இதுல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அவமானங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. என்ன குக்கிங் பண்றீங்க? நான் சப்பாத்தி குக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவமானங்கள்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் கேரே பண்ணக்கூடாது. எங்க அம்மா கூட ஒரு வாட்டி சொன்னாங்க, என்ன உனக்குன்னா காசா வந்துருச்சு. ஆமா, யூடியூப் அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் நினைச்சு கேர் பண்ணக்கூடாது. நம்ம நான்லாம் அப்படிலாம் கேர் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க இப்பெல்லாம், நிறைய எக்கச்சக்க யூடியூபர்ஸ். யூடியூப்குள்ள போகும்போதுதான் தெரியும் அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள். வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் தெரியும் ஒரு வீடியோ போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எல்லாமே தெரியும். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஐ ஹோப் யூ சிஸ்டர். ஆமா, கண்டிப்பா எனக்கே நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. பாப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே லைஃப். நம்மளே நம்பலனாக்கா அப்புறம் வேற யார் நம்புவாங்க சொல்லுங்க? முதல்ல நம்ம மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். மத்தவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, நான் ஃபர்ஸ்ட் வந்து என் மேல நான் நம்பிக்கை வைப்பேன். எந்த ஒர்க்காவே இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அது முடியுதோ முடியலையோ, சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு அதுல இறங்கணும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்துச்சுன்னா லக்கு, இல்லைன்னா ஒரு அனுபவம், அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நான் ஒரு பிஸ்னஸே பண்றேன்னாக்கா நான் வந்து டபுள் சைடும் 2 சைடுமே யோசிப்பேன், கண்டிப்பா யோசிப்பேன். யோசிச்சுதான் வந்து நான் இறங்குவேன். பிஸ்னஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, லாபத்தை மட்டுமே மைண்ட்ல